வைகை நதி தென்மதுரை வைகை நதி. அதெல்லாம் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதுன்னு. தம்பி, இனிமேல் நம்ம 2 பேரும் தாண்டா எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும். சும்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சரி, அக்கா ரூமுக்குள்ள 2 பீரோ இருக்குல்ல. ஸ்டீல் பீரோ ஒன்று இருக்கும், அதை திறக்காத. உடன் பீரோ ஒன்று இருக்கும், அதை ஓபன் பண்ணு. அதுல ஒரு பெரிய பிளாக் கலர் சூட் கேஸ் இருக்கும், அதுக்குள்ள அந்த பட்டு சேலையை வச்சிருக்கலாம். எடுத்து கொண்டு போய் கொடுத்துரு. ஏன் அந்த கலர் சேலையை தான் அவ கட்டணுமாமா நாளைக்கு? அதுதான் வேணும்னு கேக்குறாடா, கொண்டு போய் கொடு. நான் கடையில இருந்து அப்படியே நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். சரியா? குமார் கூப்பிட்டான். சரி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றேன்னு சொன்னா அப்போ குமார் மாமனாருக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும். அவங்க மாமனாருக்கு எப்படி இருக்கு அது எனக்கும் தெரியல. நான் போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். என்ன அப்புறம் எதுக்கு கேட்க சொன்னீங்க? அப்படி கேட்டு பழகணும்டா தம்பி. சரி சரி, அப்போ அக்கா கேட்ட பட்டுசாலையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரி அண்ணே, வச்சிடறேன். என்ன, போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமா. இந்த கருப்பாயி கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டை விட்டு போனாலும் அவ டார்ச்சர் குறைய மாட்டேங்குது. ஏன் இப்ப இந்த கலர் சேலை தான் அவ கட்டணுமா நாளைக்கு? எவ்வளவுதான் இங்க இருந்து எடுத்துட்டு போவாளோ தெரியல. பேசாம இந்த வீடையே தூக்கி தலைமையில வச்சு கொண்டு போயிட வேண்டியதானே. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. நான் ஒருத்தன் இங்க பாவம் போல உட்காந்துருக்கேன், என்ன வேலை வாங்குறதுக்குனே இருக்காங்க 50 பேரும். போனை போட்டு 4 திட்டி விடுவோமா, அப்பதான் சேலை வேண்டான்னு சொல்லுவா. ஆமா, ஏற்கனவே இருந்த டெக்கரேஷனை விட இப்ப எக்ஸ்ட்ராவா 2-3 வாழை மரமும் தென்னை மரமும் சேர்ந்துருக்கு. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குயா இவ்வளவு செலவு பண்ணி டெக்கரேஷன் பண்றீங்க? சே, காசோட அருமை யாருக்குமே தெரியலப்பா. தப்பி போய் தம்பியா பிறந்துட்டேனா, நான் மட்டும் அண்ணனா பிறந்திருந்தா இவ்வளவு செலவு பண்ண விடுவேனா? இதெல்லாம் நைட்டோட நைட்டை தூக்கி வீசிட்டா என்ன? எவ்வளவு ஸ்பேனரு? ஏய், நான் என்ன கொனட்டியா? ஆமா, நீ ஒரு கொனட்டி தானே. சரி, உங்க அண்ணன் எங்க? இப்பதான் என்னோட சட்ட பாக்கெட்ல இருந்து இறக்கி விட்டேன். இந்த பக்கம் தான் போனாரு, போய் பாரு போ. என்ன கொள்ளுப்பா? பின்ன என்ன ஸ்பேனரு? போன் தான் வச்சிருக்கேல, அதான் எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு என் அண்ணனை கொஞ்சிக்கிட்டே தானே தெரியுற. போன் பண்ணி கேட்க வேண்டியதானே எங்க இருக்காருன்னு. அதெல்லாம் எனக்கும் தெரியும். போன் போட்டா பிஸி பிஸின்னு வருது. யா, ஹி இஸ் a busy man. உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்காது. இங்க பாரு, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். எங்க இருக்காருன்னு சொல்லு. கோவத்துல இருக்கியா? எப்பவும் கொஞ்சிக்கிட்டே தானே இருப்ப. இப்ப என்ன திடீர்னு கோவம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்க இருக்காருன்னு சொல்லு. தெரியாது ஸ்பேனரு, அப்படியே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இங்க பாரு, கடையிலயும் இல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனிலயும் இல்ல. இப்ப வீட்ல இருப்பாருன்னு நினைச்சு வந்தேன், இங்கே இல்லன்னு தெரியுது. எங்கன்னு சொல்லு. நீ வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்கலையே, அப்புறம் எப்படி வீட்டுல இல்லன்னு சொல்ற? வாசல்ல உங்க அண்ணனோட ஜீப்பும் இல்ல, பைக்கும் இல்ல, அதை வச்சு தான் சொல்றேன். மேல உங்க அண்ணன் வீட்டுக்குள்ள இருந்தா நீ இப்படி வெளியே வந்து நின்னுட்டு இருப்ப? அந்த அளவுக்கு உனக்கு தெரியுமோ? ஆமா, கல்யாண வேலை அதிகமா இருக்கு, நானும் என் தம்பியும் தான் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கோம்னாரு. இப்ப நீ வீட்ல இருக்கேன்னா அவர் வெளியே தானே இருக்கணும். அதான் கேக்குறேன், எங்க இருக்காருன்னு சொல்லு. அவ்வளவு புத்திசாலியா நீ? நான் எப்பவுமே புத்திசாலி தான். உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். இங்க பாரு, நான் மட்டும் உங்க அண்ணனை அடுத்து நேர்ல பார்த்தேன்னு வை, எங்க ஏரியாவில இருந்து எங்க செல்ல பிள்ளையார தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்க பத்தியா, அதை உங்க அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். இந்த குமார் அண்ணனோட மாமனார ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு நாங்க பாக்குறதுக்கு போயிருக்காரு. அப்படி வா வழிக்கு. ஆனா நான் இப்ப அங்க இருந்து தான் வர்றேன், அங்க இல்ல. இப்பதான் போக போறாரு. இப்ப அநேகமா அங்கதான் போய்கிட்டு இருப்பாரு. ஏதாவது மிரட்டுனாதான் வழிக்கு வருவேன். என்ன எப்படிரா இந்த ஸ்பேனருக்கு எப்படி தெரியும் இவங்க ஏரியா செல்ல பிள்ளையார தூக்கிட்டு வந்தது நம்ம தான்னு? போச்சு. இத மட்டும் இந்த ஸ்பேனர் என் அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்தது, அந்த பிள்ளையாருக்கு பக்கத்துல என்னையும் தூக்கி சிலையா உட்கார வச்சிருவாரு என் அண்ணன். என்னங்க உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே. அல்லே, பயப்படாதம்மா, பயப்படாத. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐசு பாப்பா, எப்பா இங்க வாடா. எப்பா? அப்பா உன்னை ஏமாத்திட்டனாடா. இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீங்க தைரியமா இருங்க. இப்படி ஏமாந்துட்டமேடா. நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கங்க. இப்ப என்னங்க செய்யறது? நம்ம பிள்ளையோட வாழ்க்கையே நாசமா போச்சுங்க. நல்லா விசாரிச்சேன் அல்லி. வீட்டையும் போய் பார்த்தேன், கடையையும் போய் பார்த்தேன்.
அந்த வீடு சொந்த வீடுன்னு தானப்பா சொன்னாங்க. கடையில கூட போய் நல்லா விசாரிச்சேன். வியாபாரம் எப்படி நடக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு வியாபாரம் நடக்குது, எல்லாத்தையும் தெளிவா கேட்டனே. அந்த கடையில வேலை செய்யற அத்தனை பேரும் சார்னு நம்ம மாப்பிள்ளையத்தானே சுத்தி சுத்தி வந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து நம்பி மோசம் போயிட்டனே. கடையோட முழு பொறுப்பையும் அவர் தானே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நம்பி ஏமாந்துட்டனே. எல்லாத்துலயும் அவர் தானே கையெழுத்து கூட போட்டாரு. எல்லாம் நம்மள நம்ப வைக்கிறதுக்காக போட்ட திட்டமா இருக்குங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையோட வாழ்க்கைய நானே நாசப்படுத்திட்டனே. ஒரு கடைக்கு விசாரிக்க போனா எப்படி விசாரிக்கணுமோ அப்படித்தானே விசாரிச்சேன். அதுக்காக கடை பத்திரத்தை எல்லாமா வாங்கி பார்க்க முடியும்? வீட்டை பார்க்க போனப்போ கூட வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டனே. நம்ம வீடை விட நல்ல பெரிய வீடா இருக்கு, நம்ம பிள்ளைய நல்ல இடத்துலதான் கட்டி கொடுக்க போறோம்னு நம்பித்தானே சந்தோஷப்பட்டு வந்தேன். அக்கம் பக்கத்துல மாப்பிள்ளை நல்லவரா, கெட்ட பழக்கம் இருக்கா, எப்படி வேலை பார்ப்பாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் எல்லாரும் நல்ல மாப்பிள்ளை, தங்கமான பையன், நல்ல குணமுள்ள பையன்னு சொன்னாங்களே. வீட்டு பத்திரத்தை வாங்கி பார்க்கணும்னு தோணலையே. யாரும் ஒருத்தர் கூட வாங்க சொல்லல இது அவங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு. சொல்லலையே அள்ளி, சொல்லலையே. இப்படி மோசம் போயிட்டமே. இதுல இருந்து என் பிள்ளைய நான் எப்படி வெளியே கொண்டு வர போறேன்? என் பிள்ளை வாழ்க்கையே பாழா போச்சு. இப்போ எப்படி சார் இருக்காரு என் மாமா? ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போதைக்கு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லைன்னாலும் இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு ஏதோ தாங்க முடியாத பெரிய அதிர்ச்சி ஒன்று அவர் இதயத்தை தாக்கியிருக்கு. அதான் இப்படி ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமா சார். இனிமேல் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்காம அவரை ஒரு அமைதியான சூழ்நிலையில கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருங்க. அதிகமான அதிர்ச்சி துக்கம் எதுவுமே அவரை தாக்காம பாத்துக்கங்க. சரிங்க சார். ஐசு, உமா அவ காலேஜுக்கு போயிருக்காள்லப்பா, அவளுக்கு தெரியாது, சொல்லல, பயந்துருவான்ட்டு. வரவும் பாத்துக்கலாம். சரிம்மா, சரி. அனாவசியமா பிள்ளைய பயமுறுத்த வேண்டாம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் எல்லாத்தையும் நேரத்துக்கு தவறாம கொடுத்துருங்க. கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கங்க. அவருக்கு டயட் சார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுபடியே இனிமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொஞ்சம் பாத்துக்கங்க. ஓகே சார். சரி, இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்க சார். குமாரு, கருப்பா வாடா. உன் மாமனாருக்கு இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஹார்ட் அட்டாக்கா? அச்சச்சோ. ஆமா, இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இனிமேல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி அட்டாக் வராமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. பயமா இருக்குடா. சரி, எல்லாம் சரியா போகும். தைரியமா இரு. பணம் எதுவும் தேவைப்படுதாடா? பணம் கட்டிட்டேன் கருப்பா. சரி, மாமாவை போய் பார்த்தியா? இல்லடா, எங்க அத்தை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எது விட மாட்டேங்கிறாங்களா? ஆமா. என்னாலதான் அவருக்கு அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப கோவமா என்ன திட்டிட்டு போயிட்டாங்க. கடையில பிரச்சனை ஆயிடுச்சு. தம்பி சொன்னானா? சொன்னான். உன்னோட பர்சனல்ல தலையிடக்கூடாதுன்னு பேசாம விட்டுட்டேன். நீயா கூப்பிட்டா பாப்போன்னு நினைச்சேன். என்னடா ஆச்சு? அதான் கருப்பா, என் மாமனாரு அந்த கடையையும் வீட்டையும் என்னோடதுன்னு நினைச்சிட்டாரு. அப்படிலாம் யாராவது நினைப்பாங்களா என்ன? ஆதாரம் இல்லாம விசாரிச்சிருப்பார்ல. வந்தாரு கருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி கடையை பாக்குறதுக்கு ஒரு தடவை வந்தாரு. நான் வேலை பார்க்குற இடத்த பாக்குறதுக்கு வந்திருக்காருன்னு நினைச்சேன். பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படிலாம் பார்க்க வர்றது இயல்பு தானே. அப்படித்தான் இவர் வந்திருக்காருன்னு நினைச்சேன். அப்புறம் வீட்டை பாக்குறதுக்கும் வந்தாரு. வீட்டை பார்த்துட்டு வீடு நல்ல பெரிய வீடா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், அப்படி இப்படின்னு நல்லா தான் பேசிட்டு போனாரு. ஆனா அது என் சொந்த வீடுன்னு மனசுல வச்சுக்கிட்டு தான் பாத்துருக்காரு, சந்தோஷப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியாம போச்சு. உனக்கே தெரியும்ல கருப்பா, இந்த கல்யாணம் பேச ஆரம்பிக்கும் போதே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கல்யாணம் பேசுங்கன்னு அம்மா கிட்ட சொன்னேன்ல. என் சம்பளம் இவ்வளவு, இந்த மாதிரி மனம் வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்டினதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம், இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எடுத்து சொல்லி கல்யாண பேச்ச பேசுங்கன்னு தான் சொன்னேன். ஆமா, அப்படித்தான் பேசுனேன். ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க தானே கல்யாணத்தை முடிச்சிடலன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் என்ன சொன்னேன்? வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலான்னு தானடா சொன்னேன். சரி, இதெல்லாம் யார்கிட்ட சொன்ன? இந்த வரன் தரகர் மூலமா தானே வந்தது. அவங்க கிட்ட தான் நானும் அம்மாவும் பேசணும். தரகர்னா முன்னாடி நம்ம அக்காவுக்கு வரன் கொண்டு வருவாரே அவரா? யாரு? அந்த வைத்தியநாதனா? சே, அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு என் கல்யாண பொறுப்பை அவரை நம்பி ஒப்படைப்பனா? நம்ம அக்கா விஷயத்திலே அந்த ஆளோட லட்சணம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வேற யாரு? இது வேற ஒரு ஆளு கருப்பா, பரமசிவன்னு பேரு. அப்படின்னா அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும் குமாரு. இனிமேல் கேட்டு என்ன ஆக போகுது கருப்பா? அதுக்காக இதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. உன் மேல விழுந்த பழியை தொடக்கணும்ல.
என்ன தொடச்சு என்ன செய்ய? என் மாமியார் என் சட்டையை பிடிச்சு கேட்டுட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் விலக்கி விட்டதுனால தப்பிச்சேன். சரி சரி, வருத்தப்படாத. அவங்களுக்கு திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில அவங்கள அறியாம ஆத்திரத்துல ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவங்களும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரிடா. சரி, அம்மா கிட்ட விஷயத்த சொன்னியா? இல்ல, அம்மா தான் முதல்ல ஐசு வீட்டுல போய் என்ன ஏதுன்னு பேசுன்னு சொன்னாங்க. அங்க போன உடனேயே மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். வந்ததுல இருந்து இங்க வெளியவே தான் நிக்கிறேன். சரி, உள்ள போய் பாப்போமா? நீ வரப்போறியா? நீ வந்தா உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்கடா. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, வா பாத்துக்கலாம். பார்ட்னர், மலர், என்னம்மா இங்க? நான் இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தேன். இப்பதான் உங்களை தேடி ஆஃபீஸ்க்கு, கடைக்கு, வீட்டுக்குன்னு போயிட்டு வரேன். என்ன தேடியா? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. நான் ஃபோன் பண்ணப்பெல்லாம் பிஸி பிஸின்னு வந்தது. அப்படியா? நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த கால் அலர்ட்டும் வரலையே. வந்திருந்தா பார்த்துட்டு திருப்பி கூப்பிட்டுருப்பேன்ல. அதைத்தான் நானும் கேட்குறேன், ஏன் கூப்பிடல? எனக்கு அந்த மாதிரி கால் அலர்ட் எதுவும் வரலம்மா. அப்படின்னா உங்க மொபைல்ல கால் அலர்ட் ஆஃப்ல இருக்கான்னு பாருங்க. சரி பார்க்குறேன். சரி, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? எதுக்குன்னு தெரியாதா? நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க பார்ட்னர்? நான் என்ன பண்ணிட்டேன்? என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் பார்ட்னர். எது, நானா? ஆமா. ஓஹோ, சரி. எப்படி? உங்க கடைய உங்க ஃப்ரெண்டு தான் கடைன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் உங்க வீடையும் தான் வீடுன்னு சொல்லி ஏமாத்தியிருக்காரு. ஆஹா, அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? என் ஃப்ரெண்டோட அம்மா, என் ஃப்ரெண்டு எல்லாரும் தான். அதனால தான் அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோ. இதுல நான் எங்க இருந்து வர்றேன்? என் ஃப்ரெண்டோட அப்பா கடைக்கு விசாரிக்க வந்திருக்காரு, அப்புறம் வீடையும் பார்க்க வந்திருக்காரு. அப்போ நீங்க யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. சிஸ்டர் குமார், நீ இருப்பா. சொல்லுங்க பார்ட்னர், நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்ன சொல்லியிருக்கணும்? என் கடைக்கு வர்றவங்க எல்லார்கிட்டையும் இது ஏன் கடை, இது ஏன் கடைன்னு தண்டோரா அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்ல நோட்டீஸ் போர்டுல எதுவும் எழுதி போட்டு ஒட்டி இருக்கணுமா? அதே மாதிரி என் வீட்டில் என் ஃப்ரெண்டை குடி வச்சுட்டு இது என் ஃப்ரெண்டு வீடு இல்லை, என் வீடு என் வீடுன்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? சொல்லுங்களேன். அப்படியெல்லாம் உங்களை யாரும் சொல்லல பார்ட்னர். கல்யாணம் பேசுறாங்க உங்க ஃப்ரெண்டுக்குன்னு தெரியும் தானே. அப்போ விசாரிக்க வந்திருப்பாங்கல்ல, வந்தவங்க கிட்டயாவது நீங்க சொல்லியிருக்கணும்ல. என்கிட்ட அப்படி யாரும் வந்து கேட்கல. எப்படி கேட்பாங்க பார்ட்னர்? அது உங்க வீடுன்னு யாருக்குமே தெரியாதே. எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது என் வீடுன்னு. அப்படின்னா யாருமே சொல்லலையே பார்ட்னர். இங்க பாருங்க மலர், இப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா என்ன மனநிலைமையில இருக்காங்களோ அதே நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்களும் சரி அவங்களும் சரி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்னைக்குமே பண்ணியிருக்க மாட்டான். ஏமாந்துட்டோம்னு சொல்றத முதல்ல நிறுத்திட்டு ஏமாத்துனது யாருன்னு கொஞ்சம் யோசிங்க. உங்க ஃப்ரெண்டும் சரி அவங்க அம்மா அப்பாவும் சரி கொஞ்சம் நிதானமான மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. உங்க மாப்பிள்ளையோ உங்க சம்பந்தியோ இந்த மாதிரி ஒரு பொய்யை உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்ற எந்த முடிவுக்கும் என் ஃப்ரெண்டு கட்டுப்படுவான். ஆனா இதுல வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற விஷயம்னா அது என்ன ஏதுன்னு இனிமே தான் பார்க்கணும். ஆனா நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கவே மாட்டான். அது எப்படி பார்ட்னர் நீங்க சொல்றது சாத்தியமாகும்? சரி, நீங்க சொல்றது சரின்னே வச்சுக்குவோம். இப்போ அதனால என் ஃப்ரெண்டோட அப்பா இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்காரு, அதுக்கு என்ன செய்ய போறாரு உங்க ஃப்ரெண்டு? இல்ல நீங்க தான் என்ன செய்ய போறீங்க? அது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா என்ன ஏதுன்னு உட்காந்து ஆறாமற பேசி தீர்த்துக்கிட்டா தீராத விஷயமே கிடையாது. என்ன பார்ட்னர் சொல்றீங்க? இப்போ ஆறாமற உட்காந்து பேசினா மட்டும் உங்க கடை அவர் கடை ஆயிருமா, இல்ல உங்க வீடு அவர் வீடு ஆயிருமா? சரி, சந்தோஷம். எது சந்தோஷமா? என்னது? என்ன இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இல்ல, இந்த பிரச்சனைக்கு வெளியே இருந்து பாக்குற நீங்களே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலன்னா இந்த பிரச்சனையோட இருக்கிற அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? என்னது? என்ன சொல்றீங்க? ஏமாந்தது உங்க ஃப்ரெண்டோட குடும்பம், ஏமாத்தினது வேற யாரோ. ஆனா அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப என் ஃப்ரெண்டு தான். ஏன் அப்ப என் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லங்கறீங்களா? அப்படி நான் சொல்லல. எந்த தப்புமே செய்யாத என் ஃப்ரெண்டையில குற்றவாளியாக்கி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. நீங்க திரும்பினதும் உங்களை பின்னாடி இருந்து ஒரு அடி அடிச்சுட்டு நான் ஓடிடுறேன். நீங்க யார் அடிச்சதுன்னு திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல யார் நிப்பாங்க? என் ஃப்ரெண்டு தான் நிப்பான். அப்போ உங்களை அடிச்சது யாருன்னு நீங்க நினைப்பீங்க? என் ஃப்ரெண்டை தான் தப்பா நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களை அடிச்சது யாரு? நீங்க தான். அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். சொல்லலன்னா தெரியாது. தெரியாது. அடி வாங்கின உங்களுக்கும் அடிச்ச எனக்கும் நடுவுல அப்பாவியான என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டு முழிப்பான். எதனால? இந்த இடத்துல அவன் நின்றுட்டு இருக்கிறதுனால. நீங்க சொல்றது இப்ப எனக்கு புரியுது பார்ட்னர். ஆனாலும் அடி வாங்கின எனக்கு வலிக்கத்தானே செய்யும். அதே மாதிரி ஏமாந்த அவங்களுக்கு அந்த வலி இருக்கத்தானே செய்யும்.
ஆமாம்மா கரெக்டு தான், எனக்கும் புரியுது. இப்போ அடிச்சது யாரு ஏமாத்தினது யாருன்னு அவங்கள தான் நீங்க கண்டுபிடிச்சு இந்த பேச்சு பேசணுமே தவிர என் ஃப்ரெண்டை சொல்லி. இதுல இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு இந்த விஷயம் என்னன்னே தெரியாமலே ஏமாந்துருக்கான். சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். ம், புரியுது பார்ட்னர். புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சதை உங்க ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துங்க. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். குமார் வா, உள்ள போய் உங்க மாமாவை பார்த்துட்டு வருவோம். கருப்பா, நான் போனா அவர் ரொம்ப டென்ஷன் ஆவாருடா. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏதாவது பேசிடுவாங்க. அவங்கள கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க வெளியவே நிக்கிறேன். அப்படியா, சரி, அப்ப நான் போய் பார்த்துட்டு வரட்டா? கருப்பா, ஒன்னு ஏதாவது சொல்லிடுவாங்கப்பா. அதான் அப்பவே சொல்லிட்டேன்ல, சொன்னா சொல்லட்டும், நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ உள்ள போகாத, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம்ப்பா, நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சிஸ்டர், என் மேல இருக்கிற கோவத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடாதீங்க. நிஜமாவே நீங்க எந்த தப்பும் பண்ணல, எந்த பொய்யும் சொல்லல, ஏமாத்தலன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணல சிஸ்டர். ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பேசி அவளை சமாதானப்படுத்துங்க சிஸ்டர். என்னால உள்ள போக கூட முடியல. என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா, ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அதுக்கு தான் அப்பா அவ அங்க வந்து இருக்காளா? ஆமா. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. சொந்தக்காரங்க எல்லார் முகத்திலையும் நான் எப்படி முழிப்பேன்? சார், நீங்களா? நீங்க எதுக்குள்ள வந்தீங்க? அல்லி, கொஞ்சம் பேசாம இரு. இல்லங்க, எல்லாருமே சேர்ந்து தானே ஏமாத்தி இருக்காங்க நம்மள. பேசாம இருன்னு சொல்றேன்ல. வாங்க, என்ன விஷயம் தம்பி? உங்களுக்கு இப்போ எப்படி சார் இருக்கு? வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? இருக்கேன் தம்பி, ஏதோ இன்னும் உயிரோட இருக்கேன். சார், இப்படி நீங்க மனசுல வந்து பேசுற அளவுக்கு ஒன்றும் ஆயிடல. ஒன்னும் ஆயிடலையா? ஆமா, இங்க பாருங்க, இது ஹாஸ்பிட்டல். அதுவும் சார் இப்போ இருக்கிற நிலைமையில கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அவரை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே. சரிம்மா, நாங்க தான். அதான் நீங்க சரி பண்ணிட்டீங்கல்ல. இப்போ நீங்க சரி பண்ணதை நீங்களே மறுபடியும் ஸ்பாயில் பண்ண போறீங்களா? இங்க பாருங்க சார், உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. இந்த நிலைமையில யாரா இருந்தாலும் ஆத்திரம் வரதான் செய்யும். உங்களுக்கும் வந்ததுல தப்பு இல்லை. ஆனா அந்த ஆத்திரம் கோபம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா நடந்தது என்னங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போ நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது உங்ககிட்ட இதெல்லாம் நான் பேசக்கூடாது. உங்ககிட்ட இதெல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கான இடமும் இது இல்லை. ஆனாலும் பேசித்தான் ஆகணும். ஏன்னா நீங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வரணும். நீங்க நிதானத்துக்கு வந்தாதான் உங்க உடம்பு நல்லபடியா சரியாகும். உங்க உடம்பு கொஞ்சம் தேறி நல்லா வந்தாலே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கோபம் கொஞ்சம் குறையும். என்ன தம்பி சொல்ல வரீங்க? ஒன்றும் பெருசாலாம் சொல்ல வரல சார். மொத்தத்துல நீங்க ஏமாறல, அது மட்டும் உண்மை. ஏமாறலையா? என்ன தம்பி சொல்றீங்க? இல்ல, நான் சொல்ற விஷயத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ பெரிய கடையும் பெரிய வீடும் இருக்கிற மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணை கொடுக்கணும்னு நீங்க எதுக்காக நினைச்சீங்க? உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆமா தம்பி, ஒரு பொண்ணை பெத்தவன் அதை தவிர வேற என்ன நினைப்பான்? இப்போ நீங்க நினைச்ச மாதிரி சொத்தும் பிசினஸும் உங்க மாப்பிள்ளை கிட்ட இல்லைன்னதும் உங்க பொண்ணோட சந்தோஷம் குறைஞ்சிருமா? என்ன தம்பி, புரிஞ்சுதான் பேசுறீங்களா? சின்ன பிள்ளைங்கிறது சரியா தான் இருக்கு. உங்க வயசுக்கு உங்களுக்கு அனுபவமும் இல்ல, பக்குவமும் இல்ல, அதான் இப்படி பேசுறீங்க. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். இப்போ நீங்க பெரிய பிசினஸ்மேன், எவ்வளவு சம்பாதிப்பீங்க? லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்கல்ல. ஆனா உங்களால காலையில ஒரு 4 இட்லிக்கு மேல சாப்பிட முடியுமா? ஒரு மனுஷன் கோடிக்கணக்கா சம்பாதிச்சாலும், லட்சத்துல சம்பாதிச்சாலும், இல்ல ஆயிரக்கணக்கா நூத்துக்கணக்கா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவனுக்கு என்ன சாப்பிட முடியுமோ அது மட்டும்தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி எத்தனை வீடு இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும், சந்தோஷங்கிறது அங்க குடியிருக்கிறவங்களோட மனசுலதான் இருக்கே தவிர அந்த வீட்டுல இல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கும் பேசுறத கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் தம்பி, நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அதான் சொல்றேன், உங்களுக்கு வயசும் அனுபவமும் ரொம்ப கம்மி, அதனால பக்குவமும் கம்மி. இல்ல சார், நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். சரிங்க தம்பி, நீங்க சொல்றதே சரின்னே வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு என் பொண்ணுக்கு அவசியம் இல்லையே. இல்ல இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கும் அவசியம் இல்லையே. நீங்க சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுக்கிடுவோம் தம்பி. நீங்க சொல்ற மாதிரி குடியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு போதும், வாழ்க்கை நடத்துறதுக்கு கொஞ்சம் நல்ல சம்பாத்தியத்தோட ஒரு வேலை போதும். ஆனா அப்படி இல்லாம நான் பெரிய பணக்காரன், எனக்கு பெரிய வீடு இருக்கு, பெரிய பிசினஸ் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணது யார் தப்பு தம்பி?
இப்போ உங்க பாயிண்ட்டுக்கே நானும் வரேன் சார். அப்படி உங்ககிட்ட சொன்னது என் ஃப்ரெண்டு தானா? நல்லா யோசிச்சு பாருங்க. என்கிட்ட தரகர் தான் சொன்னாரு தம்பி. மாப்பிள்ளை வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம தரகருக்கு இப்படி எல்லாம் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லையே. சரிங்க சார். அப்போ உங்க மாப்பிள்ளை தான் குற்றவாளின்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்க. அவர் தான் இந்த தப்பை பண்ணியிருக்காரு, அப்படித்தானே? வேற நான் என்ன நினைக்க முடியும்? சரிங்க சார். உங்க வயசுக்கும் அனுபவத்துக்கும் நீங்க பாக்குற பிசினஸுக்கும் மனுஷங்களை சுலபமா எடை போடக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும். யாரு என்னங்கிறத நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேல இந்த நேரத்துல இந்த இடத்துல உங்களை பேசி தொந்தரவு பண்றதுக்கு நானும் விரும்பல. உடம்பு பாத்துக்கங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. சாரை நல்லபடியா பாத்துக்கங்கம்மா. கொஞ்சம் நிதானமா இருங்க. அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம், அனுபவிச்சு பார்த்தாதான் அந்த வழி தெரியும். இங்க பாருங்க, ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா சாதி சனம் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஆளையும் நம்ம பிள்ளையையும் அத்து விட்டுருங்க. ஐசம்மா, என்ன? இல்ல, அப்பா நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம், கொஞ்சம் நிதானமா இருங்கன்னு சொல்லிட்டு போனார்ல. நீங்க பேசுறத பார்த்தா அவருக்கு சரியாகவே ஆகாது போல. மேலும் மேலும் நீங்க அவரை கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போக பாக்குறீங்க. எங்களை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். பெருசா வந்துட்டா நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு. உனக்கு என்ன தாயி, நல்ல பணக்கார மாப்பிளைக்கு வாக்கப்பட போற. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. என் பிள்ளையில இப்ப ஒண்ணும் இல்லாம நிக்கிறான். உனக்கு என்னம்மா கவலை? நம்மளு எல்லா கவலையும் நாங்க தான் படணும். ஐசப்பா, இவங்க சொல்றதை எதையும் காதுல போட்டுக்காதீங்க. நீங்க குணமாயி முதல்ல வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வரணும். அது மட்டும்தான் முக்கியம். பாத்துக்கங்க, நான் அப்புறமா வர்றேன். ஆளாளுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு என் பிள்ளையோட வாழ்க்கை. இங்க பரைசு, இப்ப பேசுறதையும் இன்னும் வேற யார் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு நீ என்னத்தையாவது முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காத. பெத்தவங்க சொல்றத கேளு, புரிஞ்சதா? ரொம்ப நேரமா அந்த ஆள் வெளியவே தான் நின்றுகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உள்ள விட்டுறவே கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. பல்ல பல்ல காட்டாத சீனு. தேங்க்ஸ்டா தம்பி. அதையும் சேர்த்து நீயே வச்சுக்க. தம்பி, காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா கண்ணு? போட்டு கொடுங்க, தே குடிப்பான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், குடிக்க மாட்டேன். பூஸ்ட். பூஸ்ட் ஆயா கண்ணு? சரி, போட்டு கொண்டு வரேன். 2 ஸ்பூன் நிறைய போடணும், நல்ல பெரிய ஸ்பூனா இருக்கணும். சரி, நல்லா திக்கா போட்டு ஆத்தி கொண்டு வரேன். சீக்கிரம் நல்லா ஆத்தி கொண்டு வரணும். சூடா இருந்தா நான் குடிக்க மாட்டேன். சரியா கண்ணு, சரி. உன்னை வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் எப்படிடா சமாளிக்கிறான்? அவரை வச்சுக்கிட்டு நான் தான் சமாளிக்கிறேன். சரிதான் சரிதான். ஆமா, உனக்கு இப்ப இந்த பட்டு சேலை இல்லாம என்ன அட்டியா கிடக்கு? எந்த சேலை தான் நீ கட்டணுமா? ஆமாடா தம்பி, இந்த கலர்னா அக்காவுக்கு கொஞ்சம் எடுப்பா இருக்கும். அங்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனா, அதான் உங்க அண்ணன் கிட்ட போன் போட்டு சொன்னேன். அவன் வருவான்னு நினைச்சேன். சாயங்காலம் வர்றேன்னு சொல்லிட்டு போனான். உங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டானோ? குமார் ப்ரோ மாமனார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குல்ல, அங்க பார்க்க போயிருக்க அண்ணன். ஆமாடா தம்பி, இங்கேயும் அதே பேச்சாதான் கிடக்கு. நம்ம கடைய குமார் ப்ரோ கடைன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரே சண்டைக்கா. அப்படியெல்லாம் குமார் சொல்லி இருக்கவே மாட்டான். அதத்தான் அண்ணனும் சொல்லுச்சு. இது நடுவுல வேற யாராவது பார்த்த வேலையா இருக்கும். சரி, என்னமோ போகட்டும். சரி, நீ எப்போ வருவ? எங்க வரணும்? நம்ம வீட்டுக்கு. அங்கயா? காலையில வந்துருவேன். காலையில வந்துட்டு நீ எப்பவும் அங்கேயே இருப்பியா? அது எப்படிடா இருப்பேன், இங்கேதான் இருப்பேன். நாளைக்கு காலையில உன் அண்ணன் கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறோம்ல, அதுக்காக வருவேன். அதுக்கு தான் வருவியா? சரி, அப்படின்னு இப்போவே வா, போலாம். இப்போ வர முடியாதுடா குட்டி, காலையில வர்றேன். என்ன மாமா கூட? மாமாவா? அது யாரு? உனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லி விளக்கணும். என் வீட்டுக்காரர் தான், உன் மச்சான். வெள்ள பணியாரம்னு சொல்லு, இல்ல ஜிகேன்னு சொல்லு. சும்மா அந்த ஆளெல்லாம் என் மாமா மாமான்னு சொல்லாத. எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை அந்த ஆளை. இப்படியெல்லாம் உன் மாமா முன்னாடி பேசிடாத. ஏன் பேசுனா என்ன? தலையை சீவிர் வர அந்த ஆளு. தம்பி, மாமான்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசணும். அதுலயும் அவர் இன்ஸ்பெக்டர் வேற. அந்த ஆளை என்கிட்ட மரியாதையா பேச சொல்லு. அதுவும் இல்லாம என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அந்த வெள்ள பணியாரத்தை. ஐயோ, சும்மா எப்ப பார்த்தாலும் வெறப்பா மீசையை முறுக்கிக்கிட்டே தெரிஞ்சா மட்டும் பத்தாது. சரி சரி சரி. சரி, காலையில எப்ப வருவ? அது காலையில டைம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டயத்துக்கு அங்க இருப்பேன் கரெக்டா. ஆமா, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள கொஞ்சம் கலர் கூடிட்ட. எது கலர் கூடிட்டனா? கொஞ்சம் பாக்குறதுக்கு பாலிஷா கலரா தெரியுறியே. இங்க பாரு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்னடா உளர்ற? ஏதேது நீ போற போக்க பார்த்தா அந்த வெள்ளை பணியார மாதிரியே வெளுத்துருவ போல. இங்க பாரு கற்பாயி, நம்ம குடும்பத்துக்கு அந்த கலர்லாம் செட் ஆகாது, புரிஞ்சுதா? எப்பவும் இப்படியே இருக்க பாரு. எதுவும் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறியா கலர் கூடுறதுக்கு? கிறுக்கு பயலை, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு.
என்னமோ நீ போற போக்கு ஒன்றும் சரியா தெரியல. பார்த்து இருந்துக்க. இந்த கலருக்கு 1 இன்ச்சு கூட கூடிராத சொல்லிட்டேன். அப்புறம் உன்னை பாக்குறதுக்கு சகிக்காது. ஒருவேளை அந்த வெள்ளை பணியாரத்துக்கு கொஞ்சம் மேட்சா இருக்கணும்னு எதுவும் எக்ஸ்ட்ரா க்ரீம் எதுவும் போடுறியா? இவன் இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வர மாட்டான். மாமா வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? வந்துட்டேன், அப்பவே வந்துட்டேன். அப்படின்னா வரும்போது அந்த பூஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. உங்க ஆச்சி எனக்காக கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா வெறுங்கையோட வர்றது? வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி உபசரிக்கணுங்கிறது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நீங்களாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ நாங்கெல்லாம் உங்களை இப்படியா விட்டோம்? டேய் தம்பி. நீ சும்மா இருக்கிற பை. இங்க பாருங்க, மீசை மட்டும் நல்லா முறுக்கா வச்சிருந்தா பத்தாது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு தட்டுல 2 முறுக்க போட்டு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நீட்டணும். ஐயோ உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, நானே கிச்சன்ல போய் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். கிளம்புங்க. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் கருப்பாய். பாய். காலையில நேரத்துல வந்து சேருங்க. போச்சு, என்ன சொல்ல காத்திருக்காரு. என்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உன் தம்பிக்கு சொல்லி கொடுன்னு சொன்னேன்ல. அவன் சின்ன பையங்க, தெரியாம. தொட்டில போட்டு தாளாட்டு. ஆமா, எதுக்கு வந்திருக்கான்? இல்ல, இந்த சேலை பெட்டிக்குள்ள இருந்தது, தேவைப்படுதுன்னு பெரியவனுக்கு ஃபோன் போட்டு கொண்டு வந்து கொடுறான்னு சொன்னேன். அவனுக்கு வேலை இருக்குன்னு சின்னவங்கிட்ட கொடுத்து விட்டுருக்கான். ஏன் அவர் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாராமா? இல்ல, அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு. இந்த குமாரோட மாமனார, அதான் இங்க பக்கத்துல ஐஸ்வர்யாவோட அப்பாவை பெட்ல சேர்த்திருக்காங்கல்ல, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு அங்க பாக்குறதுக்கு போயிருக்கான். கேள்விப்பட்டேன். ஏதோ உங்க வீட்டு சமாச்சாரம் தான் போல. அப்படி இல்ல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல. சரி சரி, எப்படி இன்னைக்கு? எப்படின்னா? இல்ல, நான் தனியா படுத்துக்கிறேன்னு சொல்லி நேற்று கீழே படுத்தியே, இன்னைக்கு எப்படி? முடிவுல எதுவும் மாற்றம் இருக்கா? என்ன இப்படி தலையை கவுந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இல்ல, எந்த மாற்றமும் இல்ல. சந்தோஷம். ஆனா எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. சரி. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்ல நினைக்காத. மாப்பிள, நல்லபடியா பந்தக்கால் நட்டாச்சு. எல்லாம் நீங்க கூட இருந்து கொடுத்த தைரியம் தான். நான் என்ன செஞ்சுட்டேன்? இருந்தாலும் எங்க வீட்டு மாப்பிள இப்படி காலையில வெள்ளனையே வந்து கூட மாட எல்லா வேலையும் பார்த்து பந்தக்கால் நடுறதுங்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். என்னடா பேரண்டி? ஆமா பாட்டையா. தம்பி, நாளை கழிச்சு விடிஞ்சா கல்யாணம். ஆமாக்கா. பாப்பா, இப்ப பந்தக்கால் நடுறதுக்கு வந்தவ கல்யாணம் முடிஞ்சுதான் நீ போகணும். என்ன, இங்க வீட்டுல நீ தான் இருந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும், சரியா? இல்ல பெரியம்மா, அங்க எங்க வீட்டுல என் நாத்தனாருக்கு கூட மாட இருந்து எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும். பாப்பா, என்ன இப்படி சொல்ற? அங்க உனக்கு முன்னாடி ஒரு மருமக இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து நடத்துறதுக்கு. இங்கே உன் தம்பிக்கு ஒன்னைய விட்டு ஆள் இல்ல பத்தியா? என்ன மாப்ள, நீங்க ஒன்னும் பேசல. என் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன பாப்பா, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, இங்கே இருந்து கல்யாண வேலையெல்லாம் பாரு, உன் தம்பிக்கு நீ தானே பார்க்கணும். இல்ல பெரியம்மா, எங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. என் வீட்டுக்காரர் அங்க ஒத்தையில விட்டுட்டு நான் இங்கே வந்து இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. அங்க வர்றவங்கெல்லாம் உன் பொண்டாட்டி எங்கன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாரு? என் மச்சானுக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க போறோம், அதனால என் பொண்டாட்டி அங்க இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? அது நல்லா இருக்காதுல்ல பெரியம்மா. சபையில என் வீட்டுக்காரரை ஒத்தையில நிக்க விட்டா அது எனக்கும் பெருமை இல்லைல்ல. அப்புறம் இங்க உன் தம்பிக்கு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறதுக்கு யார்தான் இருக்கா? அக்கா முறைக்கு தங்கச்சி முறைக்கு. அதான் என் தங்கச்சி கஸ்தூரி இருக்கால்ல பெரியம்மா. என் தம்பிக்கு நான் வேற அவ வேறையா? நான் செய்யறதும் அவ செய்யறதும் என் தம்பிக்கு ஒண்ணுதான். என்னடா தம்பி? நீ சொன்னா சரிதான்க்கா. சின்ன பிள்ளையில இருந்து எங்களுக்கு எல்லாமாவும் இருக்கிறது நீங்க தானே பெரியம்மா. உங்களுக்கும் கஸ்தூரிக்கும் இந்த உரிமையை கூட நாங்க கொடுக்காட்டி எப்படி? அதனால இங்க இருந்து நீங்களும் கஸ்தூரியும் அரவிந்தனும் எல்லா வேலையும் நல்லபடியா பொறுப்பா பாத்துக்கிடுவீங்கிற நம்பிக்கையோட நான் என் வீட்டுக்காரர் கூட அங்க கிளம்புறேன். எப்படியும் நீங்க பொண்ணழைக்க வர்ற வரைக்கும் தான் நான் அங்க இருக்க போறேன். பொண்ணழைச்சிட்டு என் நாத்தனார் கூட இங்கே தானே வரப்போறேன். அப்படி சொல்றியாடா? அதுவும் சரிதான். சரி, எல்லாரும் உள்ள போகலாம். மச்சான் உள்ள வாங்க. அக்கா வா. பாட்டியா, மச்சானை கூட்டிட்டு வா. மாப்பிள வாங்க. நானும் வந்துட்டேன். ஏய் தா, இது என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா சும்மா இங்க வர்றது? ஏய், உனக்கு என்னடா? என் கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறாங்க, அதுக்கு நான் வரலன்னா எப்படி? நீ வந்திருக்க, உன்னை எதுக்கு வந்தேன்னு நான் கேட்டனா? அதே மாதிரி நான் வந்தாலும் நீ கேட்க கூடாது. மலரு, யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் பார்த்து பேசு.